கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக வழிகாட்டி தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்று தினத்து நல்ல வழிகாட்டிக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் தவறான போகன சவுலை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போற புதிய ஏற்பாட்டில் ஒரு சிறந்த வழிகாட்டியையும் அந்த சிறந்த வழிகாட்டி கூடாக வளர்ந்த இன்னொரு வழிகாட்டியை குறித்து நாங்கள் பார்ப்போம்னா பவுலும் தீமோத்தேயும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 16:1-2 சொல்லுகிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:2 16ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில், அதன் பின்பு அவன் தெர்பைக்கு மிஸ்ராவுக்கு போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் இஸ்ராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர்களின் நற்சாட்சி பெற்றவனுமாக இருந்தான். பாருங்க, பவுலினாலே ஆண்டவருக்குள்ள கொண்டு வரப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அந்த தீமோத்தேயு. அவன் பார்க்கிறோம் எல்லாரால் நற்சாட்சி பெற்ற ஒருவனா இருந்தபடினா பவுல் அவனோடு அழைத்து செல்கிறதை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவன் ஒரு ரோமர் 16வது அதிகாரம் 21வது வசனத்திலே அங்க சொல்லப்படுகிறது, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு நாங்கள் சொல்கிறார். அங்கே பவுல் அவனுக்கு கொடுக்கிற அடுத்த ஒரு பதவிதான் உடன் வேலையாள். தான் பவுலுக்கு உடன் வேலையாள் என்ற அந்தஸ்தை தீமோத்தேயுவுக்கு பவுல் அங்கே கொடுக்கறத குறித்து பார்க்கிறோம். அதே வேளை நம்ம பார்ப்போம்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17 சொல்றார், இது நிமித்தம் எனக்கு பிரியமும் கர்த்தருக்கு உண்மையும் உள்ள குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்கிறார். பாருங்க, அடுத்தது தன்னுடைய மகனா ஒரு குமாரன், ஒரு மகன் என்ற இந்த ஸ்தானத்தை அங்கே தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கறதை குறித்து நாம காணக்கூடியதா இருக்கிறது. அதுல மாத்திரமில்லை பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சரி, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்ற உத்தம குமாரன், பிரியமுள்ள குமாரன் என்று சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளவு உரிமையோட அவன் நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து எவ்விதமாய் அவனை வளர்த்து விடுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயு சொல்றான் தனக்கு ஒப்பா. அடுத்த கடைசி லெவல் பாத்தீங்கன்னா தனக்கு ஒப்பா சொல்றான். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயு. இதுதான் ஒரு நல்ல வழிகாட்டியினுடைய வேலை. ஒரு நல்ல வழிகாட்டி தான் வழி நடத்துகிற ஒருவன் தன்னுக்கு ஒப்பானவன் அல்லது தனக்கு மேலானவனா வரணும் என்றுதான் பவுலுடைய வாஞ்சையும் ஆசையுமா இருக்கு. அதனாலதான் பவுல் அழகா சொல்லுகிறான் 2 தீமோத்தேயு புத்தகத்துல பவுல் இவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நமக்கு நல்ல வழிகாட்டிகள் அமைய வேண்டும். அதே வேளையில நாமும் நல்ல வழிகாட்டிகளாய் இருக்க வேண்டும். நல்ல வழிகாட்டிகளோடு இருந்து நாங்க நல்ல வழிகாட்டிகளாய் வளர வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம். பவுல் எப்படி தீமோத்தேயுவை வளர்த்து விட்டானோ அதுபோல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் நீங்களும் நானும் நல்ல வழிகாட்டிகள் அல்லது மெண்டரா நாம் உருவாக வேண்டும். அப்படி நாம் உருவாக்கப்படுவோமா இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருந்து மற்றவர்களை உருவாக்குறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.